Good morning to you. Today we shall see the use of the preposition to. டூங்கிற ப்ரிப்போசிஷனை சில வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இப்போ நீ டி நகரில் போய் துணி வாங்கலாம்ங்கிற, உன் ஃப்ரெண்டு பாரிஸ் போய் துணி வாங்கலாங்கிறான். அப்போது உன் ஃப்ரெண்டு சொல்கிறது பாரிஸ் போய் துணி வாங்கலாம் அப்படிங்கிறது. அப்போது நீ அதுக்கு ஒத்துக்கிறியா? அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிறியா? ஐ அக்ரி டு யுவர் ஐடியா. நான் உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ ஏற்றுக்கொள்ளவில்லைனா ஐ டு நாட் அக்ரி டு யுவர் ஐடியா. ஸோ அக்ரி டு அப்படின்னு வந்தால் பின்னால் ஒரு பிளானு, ஒரு ஐடியா, ஒரு எய்ம், அந்த மாதிரி உள்ள மீனிங்களுக்கு வரும். இப்போ டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிளாஸில் நீ அசைன்மெண்ட் எழுதணும்னா அதை டீச்சர் சொல்கிறபடி செய்யணும். 2 பக்கம் இருக்கணும், 30 வாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போது அசைன்மெண்ட்டை நீ ஹாவ் யூ ரிட்டன் தி அசைன்மெண்ட் அக்கார்டிங் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் சொன்னபடி நீ அசைன்மெண்ட் எழுதியிருக்கிறியா? எஸ் எஸ் சார், அக்கார்டிங் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் தி அசைன்மெண்ட். நீங்கள் சொன்னபடி நான் அசைன்மெண்ட் எழுதியிருக்கிறேன். அக்கார்டிங் டு, அதன்படின்னு அர்த்தம். இப்போ கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கான்ட்ராஸ்ட்னால் ஒன்றுக்கு ஒன்று எதிராக. ஒருத்தன் ரொம்ப உயரமாக இருக்கான், ஒருத்தர் ரொம்ப குட்டையாக இருக்கான். 3 அடியில் ஒருத்தர் இருக்கான், 6 அடியில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ 2 பேருக்கும் கான்ட்ராஸ்ட். அப்போது அந்த கான்ட்ராஸ்ட் வரும்போது கான்ட்ராஸ்ட்டுங்கிறதுக்கு பின்னால் டூ வரும், 2 வெவ்வேறு அப்படிங்கிறதுக்கு. அதான் நம்ம சொல்லுவோம், கலர்லேயே கான்ட்ராஸ்ட் கலர்னு சொல்லுவோம். புரியுறதா? பேண்ட் ப்ரௌன் கலர் போட்டிருக்கேன்னு வச்சுக்குவோம், ஷர்ட் ஒயிட் கலர் போட்டிருக்கேன்னா அப்போது தி கலர் ஆஃப் தி பேண்ட் இஸ் அ கான்ட்ராஸ்ட் டு தி கலர் ஆஃப் த ஷர்ட். ஷர்ட்டு கலரை விட பேண்ட்டு கலர் அதுக்கு நேர எதிர்மறையானது. அப்புறம் இன்னொரு விதத்தில் டூ பண்ணலாம், ப்ரிஃபருங்கிற வார்த்தையோட. ப்ரிஃபர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறோம். இப்போ 2 பொருளை கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட, இந்த 2இல் எது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ப்ரிஃபர் காஃபி ஆர் டீ? காஃபி தரவா இல்லை டீ தரவா? உனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நான் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். அப்போ ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. காஃபி தான் டீயை விட நான் அதிகமாக விரும்புகிறேன். ஒன்றை விட இன்னொன்றை அதிகமாக விரும்புவதற்கு ப்ரிஃபர் டு ஒன்று பேர். இன்னொன்று சீனியர், 10 வருஷம் ஒருத்தர் சர்வீஸு, ஒருத்தர் 7 வருஷம் சர்வீஸ்னா இந்த 7 வருஷம் சர்வீஸ்காரரு 10 வருஷம் சர்வீஸ்காரரை விட ஜூனியர். ஸோ ஏ இஸ் ஜூனியர் டு பி, அப்போ டூன்னு வந்துடுது, ஜூனியர் டு. பி இஸ் சீனியர் டு ஏ, பி ஏயை விட அதிக அனுபவம் வாய்ந்தவர், ஏ பியை விட குறைந்த அனுபவம் வாய்ந்தவர். அப்போ இன்றைக்கி அக்ரி டு தி ஐடியா, அக்கார்டிங் டு யுவர் ஐடியா, கான்ட்ராஸ்ட் டு தேட், ஜூனியர் டு, சீனியர் டு, இப்படி டூங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம நல்லாயிருக்கும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.